ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, என்னடா இது ஒரே காடா இருக்கு, ஒரே பயமா இருக்கு. என்ன மிமிக்ரிலாம் பண்ணுறீங்க? புரியலையா? நம்ம வந்திருக்க இடம் சுருளிராஜன் வாய்ஸ்ல பேசுகிறேன். சுருளிராஜன் நல்ல வேலை அவர் இல்லைங்க, இருந்துதான் ஃபீல் பண்ணியிருப்பார். ஆனால் ஃபால்ஸுக்கு போகிற வழியிலேயே பிரம்மாண்டமாக 72 அடியில் மிகப்பெரிய சிவலிங்கத்தை பார்த்த உடனே இவரை பார்க்காம எப்படி போகலாம்? சுள்ளிமலையில் இருக்கிற இந்த கோடிலிங்க தபோவனம் வந்து 1 கோடி சிவலிங்க பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு ஆலயம். அந்த ரொம்ப குறிப்பாக அந்த 1 கோடி சிவலிங்க பிரதிஷ்டை இங்கே வர பக்தர்களுக்கான ஒரு சிவ பூஜையாக பண்ணுறோம். அவங்க கையில் அபிஷேகங்கள் செய்து இங்கே பிரதிஷ்டை பண்ணலாம். நம்ம பிரதிஷ்டை பண்ணி தரது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்க பாவ வினை இருக்கிற விஷயமா ஒரு சிவ வழிபாடு பண்ணுற ஒரு சிவாபிஷேகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நம்ம அந்த சிவலிங்க பிரதிஷ்டையில் நமக்கு தர்றோம். சிவாய நம. குடிக்கிறதுக்கு ஜில்லுன்னு இருக்கா? ஜில்லுன்னு தான் இருக்கு, நல்லா இருக்கு. நாங்கள் தேனிக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டாக வந்து திராட்சை தோட்டத்துக்கு போயிருந்தோம். அங்கே எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த சுருளி ஃபால்ஸுக்கு கிளம்பணும், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு நாங்கள் சுருளி ஃபால்ஸை பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் ஃபால்ஸுக்கு போகிற வழியிலே பிரம்மாண்டமாக 72 அடியில் மிகப்பெரிய சிவலிங்கத்தை பார்த்த உடனே இவரை பார்க்காம எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த 72 அடி பிரம்மாண்டமான சிலையை பார்க்கலாம் நானும் ஜெகனும் வந்திருக்கோம். சுருளி ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்க இந்த கோடிலிங்கம் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட லிங்கங்கள் இருக்கு, சிவலிங்கங்கள். அதை பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா நிறைய முனிவர்களுக்கு சிலை வச்சிருக்காங்க, நிறைய சித்தர்களுக்கு சிலை வச்சிருக்காங்க. இது நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. மலை ஃபுல்லாக, அதாவது இவங்க இந்த கோவில் ஃபுல்லாகவே நிறைய சித்தர்களுக்கு சிலை வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அது போக 72 அடி பிரம்மாண்டமான சிவன் சிலை இருக்குது. நம்ம சிவன் சிலை முன்னாடி தியானம் பண்ணலாம். அதுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் ஓப்பன் பண்ணல. நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்துட்டோம். நீங்கள் சுருளி ஃபால்ஸுக்கு வரணும்னா சுருளி ஃபால்ஸோட ஓப்பனிங் டைம் 8 மணி. அதுக்கு முன்னாடியே ரீச் ஆகிட்டிங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலை வந்து பாருங்கள். இல்லை நீங்கள் சுருளி ஃபால்ஸை பார்த்துட்டு ரிட்டர்ன் போகும்போதும் இந்த கோயிலை பார்த்துட்டு நீங்கள் போகலாம். ஐயே, இங்கே சுருளி ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்க இந்த கோடிலிங்கம்க்கு மக்கள் எதனால வரணும், வந்த என்ன பயன்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. சிவாய நம. இந்த சுள்ளிமலையில் இருக்கிற இந்த கோடிலிங்க தபோவனம் வந்து 1 கோடி சிவலிங்க பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு ஆலயம். இந்த ரொம்ப குறிப்பாக அந்த 1 கோடி சிவலிங்க பிரதிஷ்டை இங்கே வர பக்தர்களுக்கான ஒரு சிவ பூஜையாக பண்ணுறோம். ஏன் மக்கள் இங்கே வரணும் அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான பிரார்த்தனையோடு இருக்கிற பக்தர்கள் இங்கே வந்து அந்த பிரார்த்தனைக்கு வேண்டுனா அவங்க பிரார்த்தனை நல்ல விதமாக நிறைவேறி அதுக்கப்புறம் இங்கே ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணலாம். ஒரு முறை சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணால் அவங்களுக்கான ஒரு சிவ பூஜை நடக்கும். 2 விதமான வாய்ப்போடு இந்த ஆலயத்துக்கு வரலாம். ஒரு பிரார்த்தனை நிறைவேற வாய்ப்பாகவும் அவங்களுக்கு ஒரு சிவ பூஜை நடக்கிற வாய்ப்போ ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுற வாய்ப்பாகவும் இந்த ஆலயத்துக்கு வரலாம். சிவாயம். சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணணும்னா, அதாவது அவங்க காசு கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து அவங்க சார்பா இங்க சிவலிங்கம் நீங்க வைப்பீங்க, அப்படியா? அதாவது அவங்க காசு கொடுத்தா அப்படின்னு இல்லை, சிவத்தை காசு கொடுத்து யார் வாங்க அதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தால் கூட அதற்கான செலவினங்களுக்காக நம்ம 5500 ரூபாயும் 12500 ரூபாயும் 25500 ரூபாயுமாக 3 விதமான சிவலிங்கங்களுக்கு நாம் இங்கே வச்சிருக்கோம். அதற்கான அந்த காணிக்கைகளை செலுத்தி அவங்க சிவலிங்கம் வாங்கி அவங்க கையில் அபிஷேகங்கள் செய்து இங்கே பிரதிஷ்டை பண்ணலாம். நம்ம பிரதிஷ்டை பண்ணி தரது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்க பாவ வினை இருக்கிற விஷயமா ஒரு சிவ வழிபாடு பண்ணுற ஒரு சிவாபிஷேகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நம்ம அந்த சிவலிங்க பிரதிஷ்டையில் நமக்கு தரோம். சிவாய நம. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இது பண்ணது வந்து யாரு? இது கடந்த ஒரு 30 வருடங்களுக்கு மேலே அங்கே சிவபூஜை நடக்குது. ஆதி காலத்தில் இங்கே சிவபூஜை நடந்திருக்கு. எத்தனை காலம் நடந்தது, யார் செய்தாங்கிறதுக்கான பெரிய சான்றுகள் இல்லை. இருந்தால் கூட இமயகிரி சித்தர் இங்கே வழிபட்டிருக்காரு, கோரக்க மகரிஷி இங்கே வழிபட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த சிவலிங்கம் இங்கே இருந்து பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கம். இதை கம்பத்தை சேர்ந்த சிவபாதா பிரம்மஸ்ரீ சிவபாதார் கணேசன் சுவாமிகள்ங்கிறவங்க தான் நிர்வகிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் அவங்க தாயார் தெய்வத்திரு சிவத்திருன்னு சொல்ல சங்கிலியம்மாள் அவங்களும் அவங்க இறையடி சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அவங்க மகன் இந்த இடத்த நிர்வாகம் பண்ணுறாரு. அவங்க தான் இந்த ஆலயம் உருவாக்குனவங்க. சிவாயம். இப்போ மக்கள் எங்கேருந்துலாம் வராங்க, எந்த டைமில் ஓப்பன் ஆகும், எந்த டைமில் க்ளோஸ் ஆகும்? மக்கள் எல்லா பக்கத்துலேருந்து மக்கள் வர்றாங்க. ஈவன் வெளிநாடுகளிலிருந்து கூட இங்கே வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணவங்களாம் இருக்காங்க. காலையில் 8 மணிக்கு இங்கே பாலபிஷேகம் நடக்கும். பாலபிஷேகம் முடிஞ்சது சிறப்பு அலங்கார பூஜைகளும் அர்ச்சனையும் பூஜையும் அது முடிஞ்சு சாயங்காலம் வரைக்கும் பூஜை இருக்குது. சாயங்காலம் 6 மணிக்கு நிறைய பூஜை இருக்குது. நம்ம குறிப்பாக அமாவாசை நாட்கள்லையும் பௌர்ணமி நாட்கள்லையும் காலையில் 9 மணிக்கு சிறப்பு யாக பூஜைகள் இங்கே இருக்கும். அது முடிஞ்சு சிறப்பு அபிஷேகம் இருக்கும். அது முடிஞ்சு பூஜைகளும் அன்னதானம் இருக்கும். சாயங்காலம் வரைக்கும் அதே போல் பூஜையும் சாயங்காலம் 6 மணிக்கு நிறைய பூஜை இருக்கும். ரொம்ப குறிப்பாக மகா சிவராத்திரி இரவில் யாக பூஜைகள் இருக்கும், சிறப்பு பாலபிஷேகம் இருக்குது. ரொம்ப குறிப்பாக நவபாசான சிவலிங்கத்துக்கான பாலபிஷேகம் இங்கே இருக்குது. அன்றைய தினம் பால் பிரசாதமாக கிடைக்கும். சிவாயனம். ஐயா, இங்கே நிறைய சித்தர்கள் சிலலாம் வச்சுருக்கீங்களா, அது எதனால், என்ன ரீசன்? இந்த சுள்ளிமலை வந்து 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் தவம் பண்ண புண்ணிய பூமி. தேவலோககிரின்னு பேர்.
சிவபெருமானும் பார்வதி தேவியும் வந்து இவங்க அவங்களுக்கு வரம் கொடுத்த இடம். அதனால் இதுக்கு தென்கைலாயகிரின்னு இன்னொரு பேர். அதெல்லாம் தாண்டி இது சித்தபூமி. யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் வந்து வாழ்ந்த இடம். ரொம்ப குறிப்பாக நவகோடி சித்தர்களும் இங்கே வந்திருக்காங்க. அகத்திய பெருமானே பொதிய மலை இந்த வழியாக தான் போனதா நம்ம வரலாறு சொல்லுது. ஸோ அதனால தான் இங்கே சித்த வழிபாடும் நடக்கு. அதற்கான வாய்ப்பாக தான் 18 சித்தர்களோட சிலை பிரதிஷ்டையும் இருக்குது. சிவாயனம். கோடிலிங்கம் கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் சார்பாக ஒரு சிவலிங்கம் வைக்கணும்னா சுவாமிகள் சொன்ன மாதிரி நீங்கள் அதுக்கான கட்டணத்தை செலுத்தி நீங்கள் பூஜை பண்ணி உங்களுக்கான சிலையை இங்கே வச்சுக்கலாம். எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான பேர் இது வரைக்கும் அவங்களோட சிலைகளை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது இன்னும் நிறைய வளரணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மக்கள் வந்து பக்தர்கள் வந்து அதுக்கான கட்டணத்தை செலுத்தும் போது இது கோடிலிங்கமாக மாறி நிற்கும். பேர் என்னப்பா? சதீஷ். இந்த சுருளி ஃபால்ஸுக்கு எந்த டைமில் வரணும், எந்த டைமில் வந்தால் நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்? 8 மணிக்கு பால்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, 4 மணிக்கு பால்ஸ் க்ளோஸ் ஆயிரும். 8 to 4 தான். ஓகே. இப்போது இந்த கோயில் கோடிலிங்கம் வந்தோம், அதுக்கப்புறம் கைலாசநாதர் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் எப்போ போய் பார்க்க முடியும்? 8 மணிக்கு போனால் கொஞ்சம் ப்ராப்ளம். 8 மணிக்கு முன்னாடி போனால் என்ன ப்ராப்ளம்? நான் சீக்கிரமாக வந்துட்டோம். யானை நடமாட்டம் நிறையா. யானை நடமாட்டம் நிறைய இருக்குமா? இப்போ ஊர்லலாம் நீங்கள் யானையை பார்க்க முடியுமா? வேற இதே பார்த்தீங்கன்னா மரம் 4-5 மரம் சான்ஸ் இருக்கு. ஓஹோ ஓஹோ. வேற என்ன விலங்குகள்லாம் இங்கே இருக்கு? காட்டுப்பன்னி, ஆஹா, ஆனை, கருஞ்சிருக்கு சொல்றாங்க. ஓஹோ. அப்படியே யாரும் பார்க்கல. ஆனால் சித்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இருக்காங்க, இப்பயும் இருக்காங்க இல்லையா? சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. கோபி ஹாலிடேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிடலாமா? நான் சொல்கிறேன், கோபி ஹாலிடேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ்ப்பா. ஓகே, நாங்கள் வந்து சுருளி ஃபால்ஸுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பர் ஹெட்டுக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அடல்ட்ஸ்க்கு, கேமராக்கு 50 ரூபா. ஸோ அதை எடுத்துகிட்டு 1 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணோமா. இப்போ நானும் ஜெகனை வந்து ட்ரெக் பண்ணிவிட்டு போகலான்ட்டு கிளம்பிட்டோம். கிளைமேட் சும்மா சில்லுன்னு இருக்குது, ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் இந்த டைமில் அப்படி தான் இருக்குது. பிப்ரவரி மாதம். ஓகே, இந்த ஃபால்ஸை பற்றி சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இந்த ஃபால்ஸுக்கு எப்படி வரணும், ஏது வரணும் சொல்லுங்கள் பார்ப்போம். சூப்பர். அதை வந்து வழக்கம் போல் நீங்களே சொல்லிவிடுங்க. சரி, ஓகே, நானே சொல்கிறேன். இந்த இடம் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்குது. தேனிலேருந்து ஒரு 56 கிலோமீட்டரில் கம்பம்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் நம்ம சுருளி ஃபால்ஸ் இருக்குது. 1 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வரணும். 30 ரூபாய்க்கு அடல்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. வந்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் நடந்து வந்து ஒரு 50-60 படிக்கட்டு ஏறி குளிக்கலாம். நல்ல சில்னஸாக இருக்குது, செம்மையாக இருக்குது சில்லுன்னு. இந்த மலைக்கு வந்து ஒரு மித்தாலஜிக்கலாக ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னா, சஞ்சீவி மலையை வந்து ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போகும்போது அந்த மலையிலேருந்து ஒரு பீஸ் விழுந்துடுச்சான். அந்த பீஸ் தான் இதுவும். இதுலேருந்து வர தண்ணி வந்து மூலிகை தண்ணியாக இருக்குது. இதில் வந்து அகத்தியர்லாம் வந்து குளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் நிறைய சித்தர்களும் இங்கே இருக்காங்க. பக்கத்தில் கோவிலில், கோடிலிங்கம் கோவிலில் வந்து 15 சித்தர்களுக்கு மேலே அவங்க சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சித்தர்கள்லாம் நிறைய வந்து வழிபட்டிருக்காங்க. ராமாயணத்தில் வந்து இடம்பெற்ற ஒரு இடம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நிறைய ஐயப்பர் பக்தர்கள் வந்து வந்திருக்காங்க, பார்க்க முடியுது. ஏன்னா ஐயப்பன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாமே வராங்க. ஸோ வந்து குளிக்கிறாங்க. ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான இடம். எவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். நல்ல ட்ரெக்கிங் கிரேஸ் உள்ளவங்க வரலாம், என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கேர்ள்ஸுக்குலாம் வந்து துணி மாற்றுறதுக்கு இடம் இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. பட் ஆனால் பப்ளிக் பிளேஸ்ன்றதுனால கொஞ்சம் அவ்வளோ க்ளீனாக இருக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, க்ளீனாக இருக்குது. காலையில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல க்ரீனிஷாக பார்க்கலாம். இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டாக? கரெக்டு. ரெக்கார்ட் ஆகல. ஓகே. சொல்லி பாஸ் வந்துட்டோம். ஆமாம். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி இங்கே வரணும், எப்படி இந்த இடத்துக்கு வந்து சேரணும், டிக்கெட் எடுக்கிறது எல்லாம் ஒரு ரவுண்ட் சொல்லி விட்ருங்க. இங்கே ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட நம்ம கேட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டா இன்னும் ஆத்தென்டிக்காக இருக்கும்ல. ரைட்டு, வாங்க போவோம். அண்ணா வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் செல்வம். நீங்கள் என்னவா இருக்கீங்க? நான் துப்புரவு பணியாளராக இருக்கேன். மக்கள் பாதுகாப்புற மாதிரி
சூப்பர். இந்த சுருளி ஃபால்ஸ்க்கு எப்போ வரலாம் மக்கள், எந்த டைமில் ஓப்பனிங் க்ளோசிங் இதெல்லாம் சொல்லுங்கள். 8 o'clock ஓப்பனிங்கு, 4 o'clock க்ளோசிங்கு. ஆனால் இங்கே வந்து குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் மழை வந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வரும். இல்லைன்னா எப்பயுமே வேண காலத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் ஆகும். சுருளி ஃபால்ஸில் அப்படி என்ன ஸ்பெஷல், எதனால் இங்கே வரணும்? இது ஸ்பெஷல்னா இங்கே திதி கொடுக்குறதுக்கு நிறையா முன்னோர் இருந்ததுனால இங்கே வந்து திதி கொடுக்க வருவாங்க. வந்து குளிச்சுட்டு அங்கே பூதநாராயணன் கோயிலில் வந்து சாமி கும்பிடுவாங்க, அவ்வளவுதான். வேறு இங்கே வந்து குளிச்சுட்டு போய் கோயிலில் சாமி கும்பிட்டு விளக்கு போட்டு போவாங்க, அவ்வளோதான். முன்னோர் இறந்ததுக்காக வந்து இங்கே குளிக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக வருவாங்க. இந்த தண்ணி எங்கேருந்து வருதுண்ணா? மேகமலையிலேருந்து. மேகமலையிலேருந்து வருது. மேகமலையிலேருந்து வருது. எத்தனை அடி ஹைட்லேருந்து? 12 கிலோமீட்டர் நிழல் அடியிலே மூலிகை மரத்து வேரில் தண்ணி குடிச்சு வரதுனால கூலிங் ஆத்தியாக வரும் இந்த தண்ணி எப்பயுமே. சில ஆளுகளுக்கு சேராது, கொஞ்சம் கனத்த ஊதமான உடம்புக்காரங்களுக்கெல்லாம் சேராது இந்த தண்ணி. ரொம்ப நேரம் அதிக நேரம் நின்று குளிச்சாங்கன்னா பிக்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் வரும். இது ஆனால் மூலிகை தண்ணி, இது எதுவும் ஃபில்டர் இல்லாமல் வருது. ஆமாம், ஃபில்டர் இல்லாமல் வருது, கரண்ட் எடுக்காமல் ஒரே இதாக வருது. ஓகே, நார்மலாக ஃபால்ஸ்னா அதில் கரண்ட் எடுப்பாங்க, ஆனால் இதில் கரண்ட் எடுக்க கிடையாது. எடுக்க கிடையாது. இது வந்து மேலேருந்து ஒரு 150 அடி இருக்குமா? மேலே சொல்கிறேன், மலைக்கு மேலே இல்லை, ஒரே டேப்பர் தான். ஒரே டேப்பர் தான். இந்த 15 அடி உயரம் வந்து அந்த பால் சேவ் உயரம். எந்த சீசனில் தண்ணி இருக்கணும்? மழை காலம் பேஞ்சிச்சுன்னா தண்ணி கூடுதலாக வரும். ஒரு லிமிட்டு தான் இருக்குது, அந்த லிமிட் வரைக்கும் தான் நாங்கள் குளிக்க விடுவோம். எங்கள் ஆஃபீஸர் இந்த லிமிட் அளவுக்கு தான் தண்ணி வர அளவுக்கு குளிக்க விடுங்க, அடுத்து குளிக்க விடாதீங்கன்னுப்பாங்க. இப்போ 1 கிலோமீட்டர் நடக்க வைக்கிறீங்களா? இப்போ அந்த 1 கிலோமீட்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது பேட்டரி கார் அந்த மாதிரி வண்டி இருக்குது சார், வெஹிக்கிள் இருக்குது, கொஞ்சம் சர்வீஸுக்கு போயிருக்குது. ஓகே ஓகே, நார்மலாக அது ரெடி ஆயிடுச்சுன்னா ஸ்கூல் டயத்துலலாம் வண்டி ரெடி ஆகி வந்துடும். ஓகே ஓகே, அந்த லீவ் டயத்தில் பிள்ளை ஸ்கூலு லீவ் விடுறாங்களே அந்த டயத்தில் வண்டி வந்துடும். இப்போ வண்டி பிரேக் டவுன் ஆகி போச்சு, அதனால வண்டி வேலைக்கு போயிருக்குது. இந்த இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எந்த டைமுக்கு மேலே தண்ணியே இருக்காது, எப்போ வரக்கூடாது? இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு வேண காலத்தில் மட்டும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வரும் சார். ஆனால் வரும், அளவாக வரும், கொஞ்சம் போல் வரும். ஆனால் வந்துட்டே தான் இருக்கும். ஆமாம். சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ் சார். எப்படி இருக்கு குடிக்கிறதுக்கு? சில்லுன்னு இருக்கா? சில்லுன்னு தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இதை பார்த்துட்டு குளிக்கிற ஆசை எனக்கு போயிடுச்சு. உங்களுக்காக அவங்க எப்படி குளிக்கிறாங்கன்ற எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறோம்.